ரொம்ப சீக்கிரம் வர சொல்லிட்டுனா ஆரம்பிங்கப்பா. அனுதினம் உன்னை பாட அடியேனும் ஆண்டாரில்லை, அவள் தந்து செல்வம் வாங்க அட நானும் குசேலரில்லை. அனுதினம் உன்னை பாட அடியேனும் ஆண்டாரில்லை, அவள் தந்து செல்வம் வாங்க அட நானும் குசேலரில்லை. கனவிலும் உன்னை கொஞ்ச கண்ணால் நான் கோபியரில்லை, கடமை செய் பலனில்லை என்றார். கோபியரில்லை, கடமை செய் பலனில்லை என்றார். ஏகனான் அர்ஜுனன் இல்லை, நாமம் சொல்லி திரியனான் நாரதன் இல்லை. வணக்கம் தம்பி. ஐயா வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த அரிசி இந்த பேக்கே அப்படியே கொடுத்துட்டேன். మనసిల సత్వమ నిత్యం గరుడ గమన తవ చరణ కమలమిహ మనసిల సత్వమ నిత్యం మనసిల సత్వమ నిత్యం మమ తాపమ పా గురుదేవా మమ పాపమ పా గురుదేవా మమ తాపమ పా గురుదేవా మమ పాపమ పా గురుదేవా జల జనయన విధిన ముచి హరణ ముఖ విభుత వినుత పద పద్మా జల జనయన విధిన ముచి హరణ ముఖ విభుత వినుత పద పద్మా వినుత వినుత పద పద్మా మమ తాపమ పా గురుదేవా మమ పాపమ పా గురుదేవా మమ తాపమ పా గురుదేవా మమ తాపమ పా గురుదేవా శయన భవ మదన జనక మమ జనక మరణ భయహారీ జగ శయన భవ మదన జనక మమ జనక
यादव रंगा गोविंद विठल गोपाल विठल माधव विठल यादव विठल 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 சரி லைட் போட்டு விட்டுலாமா? प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ पच्चैमामलैवोर् वेणी पवळवायु कमलच्चङ्गन् अच्युता अमरवे आयतं कोळुन्दे इन्नोन् इच्चुवै तविरयान् पोय इनेर लोकं आलोन् अच्चुवै करदले वेणुं करे कङ्कणं सर्वाङ्गे हरिचन्दनशकलयुं कण्ठे मुक्तावली गोपश्री परिवेष्टितो विजयते गोपालशूरावली राधा रुक्मिणी सत्यभामेदा वेणुगोपालस्वामी गोविन्दा नमो नमो वाङ्मनसादि भूमये नमो नमो वाङ्मनसे भूमये नमो नमो अनन्तदयैकसुन्दमे न धर्मनिष्ठोऽस्मि न शात्मवेदे न भक्तिमान् तच्छरणारविन्दे
अकिञ्चनानन्यगतिशरण्यात् त्वत्पादमूलं शरणं प्रपद्ये चण्डादिद्वारपालेभ्यो नमः अनन्तगरुडविश्वक्षेणाभ्यो नमः श्रीं श्रियै नमः भूं भूम्यै नमः नीं नीलायै नमः समस्तपरिवाराय सर्वमङ्गलविग्रहाय श्रीमते नारायणाय नमो नमः पृथ्वी त्वया लोकादेवित्वं गणादृता मुसलाय मां देवीं पवित्रं गुरुशासनो अस्य नागजमानस्याचार्याः हस्तो वृक्षाल्य आववच्छस्य आचम्य अच्युताय नमः अनन्ताय नमः गोविन्दाय नमः अच्युता अनन्ता गोविन्दाय नमो नमः पवित्रं दत्त्वा विद्यास्महावीरनमः गोविन्द विष्णु मधुसूदन त्रिविक्रम वामन श्रीधर ऋषिकेश पद्मनाभ दामोदराय नमो नमः प्राणानागम्य ओं भूर्भुवस्सुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य எல்லாருக்குமே அவங்க மனசுல அந்தந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கும். அவங்க வீடு கட்டணும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறப்பு ஆகணும், அதே மாதிரி வீட்டில் சந்தோஷங்கள் இருக்கணும். ஒரு வீடு கட்டிருக்கிறவங்களுக்கு மேலும் வளர்ச்சிகள் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படணும், வாகனங்கள் நிறைய வாங்கணும் அப்படின்னு எத்தனையோ ஆபரணங்கள் எல்லா ஆசையும் கூட இருக்கும் இல்லையா? இத்தனையும் இருந்தாலும் பெருமாள் ஆலயத்துக்கு சுவாமி எந்த ஆலயத்தில் வந்து வணங்கினாலும் நம்ம என்ன வேண்டணும்? என்ன போல எல்லாரும் நல்லா இருக்கும். லோகா சமஸ்தாக சுகினோ பவந்தோ அப்படின்னு நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி சுவாமியுடைய ஆலயத்தில் அவருக்கு நம்ம செய்கிற அளவுக்கு நம்ம யாருமே பெரியாள் கிடையாது. அவருக்கு கொடுத்த பிக்ஷை தான் நம்மளுடைய வாழ்க்கையே அவர் நம்ம கிட்ட இந்த பிக்ஷாடம் எல்லாம். அதனால அவருடைய குழந்தையாக இருந்து ஒரு குழந்தை வந்து அப்பா அம்மாவுக்கு எப்படி இந்த அலுவலகம் கல்யாணம் அப்பாவை இருக்கிற குழந்தை தான். அப்பா கொடுத்த ஞானம் தான், அம்மா கொடுத்ததான் பாசம் தான், எல்லாம் அவங்களுடைய வளர்ப்பு தான். ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுது? பெருசான உடனே தனது தாய் தந்தையரை கௌரவிக்கணும், அவங்களை அழகு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சஷ்டியத்தை பூர்த்தி ரதசப்தமின்றதான போது என்ன செய்யறாங்க இல்லையா? அதுபோல நம்ம எல்லாருமே அவர்களாலே அவன் தான் வணங்கி இந்த இடத்துல அவரை கூப்பிட்டு நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்துருக்கோம். அப்போ அவர் ஆசைப்பட்டதுனால நம்ம குழந்தையா வந்து இந்த இடத்துல இந்த பூஜையை பார்க்கறதால அனுகிரகத்தை நம்ம பெற்றிருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்ம அம்மாவுக்கும் நம்ம அப்பாவுக்கும் இந்த பூஜைகளை திருக்கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதா பாவனை பண்ணிக்கணும். அன்னைக்கு அந்த ஆண்டாள் கல்யாணம் நடக்கும்போது நம்மளாம் இருந்திருப்போம்னா இருந்திருக்கலாம். அன்னைக்கு ஒரு புல்லு பூச்சா புழுவா இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த மனித பிறவின்றதான மகாபாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது. திருவிக்கிரம பெருமான்ட்டு சுவாமி ஈரடியில உலகத்தை அளந்த போது ஒரு அடியை பூமி மேல வைக்கிறாரா. அப்போ பூமி மேல வச்சுதான நேரத்துல புல்லில் முழுதில் கொண்டு பெரிய பெரிய உயிரினம் வரையில் எல்லாருடைய தலையிலையும் என்ன பண்றாரு? அவருடைய திருப்பாதத்தை வைக்கிறார். அதன் புண்ணியமாக சுவாமி பாதம் நமக்கு மேல பட்டதுனால அன்னைக்கு இருந்த புல்பூச்சைகள் கூட இன்னைக்கு மனித குலத்திலும் பிறந்து மனித குலன்றது எதுக்கான வாயு மோட்சம் அடைவதற்கான ஒரு சந்தர்ப்பம். மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் நம்ம செய்யறது சரியா தவறான யோசிக்கிறதான சிந்தனை இல்லை. நமக்கெல்லாம்
அந்த அறிவு ஆற்றல் திறன்றது வந்து சுவாமி நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணணும், தர்ம நெறியில வாழ்ந்து அதர்மத்தின் பால் செல்லாம சுவாமி என்னைக்கும் அவருடைய திருப்பாதத்தை நினைத்து பக்தியுடன் அவரை இருக பற்றி நம் அனைவரும் நமது ஆத்மா எல்லாமும் கூட கடைசியில அவரிடத்துல போய் பரமபதத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறதான உயர்வான லட்சியமாக இருக்கணும். எத்தனையோ லட்சியம், இப்ப நான் சொன்னதெல்லாம் வேண்டுதல்கள்லாம் ஒரு லட்சியம், அதெல்லாம் இருந்தாலும் ஒரு ஆத்மாவிற்கு உயர்வான லட்சியம்ன்றது என்ன, மீண்டும் பிறவா நிலையை அடைய வேண்டும், மோட்ச சாம்ராஜ்யத்தை நாம் அடையணும் அப்படின்னு சொல்லி அதாவது நம்மளுடையதான கோரிக்கையாக இருக்க வேண்டும். எத்தனையோ பிறவிகள் இருக்கலாம், ஆனா எத்தனை பிறவி எடுத்தாலும் எங்கிருந்து நான் வந்தனும், யாருடைய பாதத்துல இருந்து நான் வந்தனும், மறுபடியும் இறைவா உன் பாதத்துல என்னை வந்து அரவணைச்சுக்கோ, அதுக்கு என்னென்ன கர்ம வினயம் இருக்கணுமோ அதையெல்லாம் நீ தீர்த்து இப்ப நான் இருக்கிற வாழும் நாள் வரையில வாழ்க்கைக்கு என்னென்ன சௌகரியமோ சந்தோஷமோ சௌபாகியமோ இதை எல்லாத்தையும் லட்சுமி சமேதனாக நாராயணா நீ அருள் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி திருவாலயத்துல விண்ணப்பம் வச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணுன்றதுக்காக நமது திருவாலயத்துல ராதா ருக்மிணி சத்யபாமா கோதாதேவி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு உத்வாகோத்சவம் பிரதான திருக்கல்யாண நிகழ்ச்சியை செய்திருக்கிறோம். பெருமானே எழுந்திருந்து சாநித்தியமாகி பூஜையை செய்யணும்னு சுவாமியிடம் பிரார்த்தனை பண்ணுகிறேன். ஹரி ஓம் அஸ்ய ஸ்ரீ கோவிந்த 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 மகாவிஷ்ணுராஜ்ஞேய பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः திவ்யவராஹ்தேः ஸ்ரீ ஸ்வேதவராஹகல்பேः வைனஸ்வராஹானந்தரே ராதா ருக்மிணி சத்யபாமா கோதாதேவி ரங்கநாத சுவாமி சமேதாய ராணீத வேணுகோபால ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி நாங்கள் எங்களது கிருஷ்ணகிரி புறப்புண்ணிய தேவத்திலே கிருஷ்ணசுவாமி தெருவிலே எழுந்தருளி அருள்பாலிக்கும் ரவீந்திர வேணுகோபால சுவாமி ஆலயத்திலே தை முதலாம் தேதி முன்னிட்டு ஆண்டாள் கோதாதேவி ஆராதனையும் வேணுகோபால சுவாமி திருக்கல்யாண வைபவத்தையும் சேமிக்க தேவரீர் அருளாலே சங்கல்பிக்கிறோம். பூஜையிலே எல்லா தெய்வங்களும் எழுந்தருளி அனைத்து பக்தர்களையும் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளும் லோகக்ஷேமமும் உண்டாக அருள் செய்ய வேண்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவ கிருஷ்ணாய. பூர்த்தியாகி எல்லா சுவாமிக்கும் அர்ப்பணம் செய்யறதான தகுதியை அடைய வேண்டும்ன்றதுக்காக மகாவிஷ்ணு பவித்ரோவா சர்வாவஸ்தான திரோணவா எஸ்மரேது புண்டரீகாட்சம் சபாஹ்ய அபியஞ்சரா ஸ்ருதினீர் புண்ணியாக நடக்கிறது எல்லா சுவாமி எடுத்து பிரார்த்தனை. ஓம் ஆபோயுக்தா மயோகோ